ஜட்ஜ் சொல்றாரு, அது பிரச்சனை இல்லைங்க. நீங்க வந்து ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்றீங்கறது உண்மைதான். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீ மனுஷன் கிடையாதே. நீ மனுஷனா மிருகமா? உனக்கு சிந்தனை இருக்கா இல்லையா? அதான் கேள்வியா இருக்கிறது. அப்போ நீ ஒரு ஃபுல்லி ஃபங்ஷனல் ஹியூமன் பீயிங்கா இருந்தால், நீ ஒரு மனிதனாக இருந்தால், அந்த மனிதனுடைய மனிதநேயத்தோடு இல்லையென்றால் மனிதனுக்கு இருக்கின்ற அந்த புத்தியில் நீ வந்து யோசித்து பார்த்து இந்த முடிவு வந்து சரியான முடிவா, தவறான முடிவா என்று யோசிச்சு பார்த்து நீ அதன் பிறகு வந்து செயல்பட வேண்டும். நீ அப்படியே கொண்டு போய் ஒரு கேஸ் சேம்பர்ல கொண்டு போய் போடுறதோ, இல்லை என்றால் ஒருத்தர் வந்து அடிச்சு கொள்வதோ வந்து உனக்கு எங்கிருந்து யார் அதிகாரம் கொடுத்தா? பக்கமே வந்து போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து தாக்கம் ஏற்படுத்துது இல்லையா? அதாவது அவரு ஒரு கியூரியாசிட்டி வேல்யூ நிச்சயமா இருக்கு விஜய். அடுத்தாக என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். அதாவது இப்ப வந்து இந்த வீட்டுக்கெல்லாம் போறாரு. இது ஒரு அரசியல் பிரச்சனையாக முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி வந்து கஸ்டடியல் டெத் வந்து ஒரு இஷ்யூவாக எடுத்து செல்கிறார்கள். மக்களினுடைய பிரச்சனை. அது தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பெரும் பிரச்சனையா இருக்கிறது. வேங்க வயல்ல போய் நிக்கலாம்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு. நீ வந்து அடுத்ததாக களத்துக்கு வர வேண்டும். நாம பல காலமா வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். களத்துக்கு வருவார் என்று இவரை வரவில்லை. ஆனா அதை வந்து நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்துட்டார் இல்லையா? டிசம்பரோ ஜனவரியோ அப்பதான் கூட்டணிகள் எல்லாம் உருவாகும் என்று நான் கருதுகிறேன். டெஃபினட்டாக நமக்கு இப்போதைக்கு நமக்கு இப்போதைக்கு என்ன தெரியுது? எடப்பாடி பழனிசாமி ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப நானும் அது சொல்லலாம் இல்லையா? இவர் வந்து இவருடைய மவுசு காட்டுறதுக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்லலாம். பிஜேபி கூட நடுவில் நிறுத்திட்டு அவர் வந்து தோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுதான் என்னை பொறுத்தவரை பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த ஒரு கூட்டணியில் வந்து நிச்சயமாக விஜய் போய் சேர முடியாது. அது பாஜக இருக்கின்ற கூட்டணியில் வந்து நிச்சயமாக விஜய் போய் சேர முடியாது. அவர் அப்படி சேர்ந்து விட்டால் அதோட அரோகரம் தான். அரசியல் எதிர்காலம் என்பது முடிஞ்சது. என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தப்பு நான் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருவேன். பாக்கி எல்லாமே எவன் வேணாலும் வந்து உட்கார்ந்துட்டு. ஆனா திரும்ப சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்து நம்மளுடைய அதிகாரத்துல அரசியல் சாசன சட்டத்தில் கிடையாது. டெப்டி பிரைம் மினிஸ்டர் எப்படிலையும் அதே மாதிரி டெப்டி சீஃப் மினிஸ்டரும் கிடையாது. அதுக்கு பிரத்யேகமான ஒரு அதிகாரம் கிடையாது. ஆனா மக்களுக்கு சொல்லிக்கிறதுக்காக நீங்க ஒரு அதிகார மையமா இருக்கிறதுக்கு ஒரு சான்றாக வேணால் அது இருக்கலாமே தவிர அதை தாண்டி ஒண்ணு கிடையாது. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சம்பந்தமான ஒரு சமீபத்தில் ஒரு அண்மை செய்தியாக தற்போது ஒரு வந்திருக்கு. ஏற்கனவே அந்த அஜித்குமார் மரணத்திலே அந்த பாதிக்கப்பட்ட இல்லத்திற்கு சென்று ஆறுதலை தெரிவித்திருந்தார். தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே யாரெல்லாம் வந்து இந்த லாக்அப் மரணத்தில் பாதிக்கப்பட்டார்களோ விக்டிமினுடைய ஃபேமிலியை சந்திக்க போறாரு. 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. அதற்கு முன்னதாகவே சந்திக்க போறதாக தகவல் வந்திருக்கு. இந்த மூவ் எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமாக அரசியல் களத்தில் இருந்தார்னா நல்லதுதான் என்று பார்க்கிறேன். இது ஒரு அரசியல் இஷ்யூவா அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அது நிச்சயமாக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அட்லீஸ்ட் ஃபீல் இருப்பாருங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. நிறைய இது ஒரு ஃபோக்கஸ் தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கிறேன். அதாவது இப்போ நீங்க லாக்அப் மரணங்களுடைய இந்த நம்பர்ஸ் எடுத்தாலே வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வந்து இந்தியாவில் எம்பாடும் இருக்கிறது. அது நாம் வந்து மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை வந்து இதுவரை அதாவது இந்தியாவிலேயே வந்து மொத்தமா 2017 இருந்து 2022 கூட வரையான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கையில் இருக்கிறது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 75 போலீஸார்கள் தான் இதுவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லாக்அப் டெத்ஸுக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணது வந்து 74 கேஸ்ல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் ஷீட் பண்ணது 41 போலீஸ்காரங்க மட்டும் தான் இதுவரை சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க. இந்தியா எம்பாடும் இருக்கின்ற ஒரு விஷயம். இதுல எங்க வந்து அதிகமா லாக்அப் டெத் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 2630 லாக்அப் டெத் அங்க நடக்குது. மகாராஷ்டிரால 888 லாக்அப் டெத். இதெல்லாம் வந்து 2016-17 இருந்து 2021-22 வரையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உத்தரப்பிரதேஷ்ல 2630, வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா 935, தமிழ்நாட்டுல கிடையாது என்று நான் கருதுகிறேன். பட் இது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து சம்மதமே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து இப்ப யூபியில வந்து 2630 டெத்ஸ் அந்த ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய 490 டெத்து அந்த நம்பரே எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து லாக்அப் டெத். லாக்அப் டெத் யாரும் திடீரென்று மாரடைப்பினால வந்து யாரும் காலியாகிறது கிடையாது. எல்லாம் அடிச்சு கொண்டதுதான். அப்ப அடிச்சு கொண்ட அந்த 490 பேரை தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா நீங்க இந்தியா மொத்தக்கு இருக்கின்ற போலீஸ்காரர்கள் வந்து எத்தனை பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 75 பேர்.
அவர்களுக்கு கேஸ் நடத்தினது எத்தனை பேர், கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணது 74 பேர், சார்ஜ் ஷீட் போலீஸ் நபர்கள் வந்து எத்தனை பேர் மேல சார்ஜ் ஷீட் பண்ணாங்க 41 பேர் தான் மொத்தமா. இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கின்ற நிலைமையா இருக்கிறது. அப்ப இதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து போக்கஸ் தேவைப்படுகின்ற ஒரு இஷ்யூவாக நான் பார்க்கிறேன். அந்த கோயம்பேடுல இருக்கின்ற கேஸ்ல ஆரம்பித்துக் கொண்டு தேனியில் நடந்த அந்த அவலமானாலும் சரி, இல்ல சிவகையில் நடந்த அந்த பிரச்சனையானாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து முழுக்க முழுக்க காரணம் போலீஸாகத்தான் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அப்ப அதுல ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்துக்கான ஒரு போக்கஸாக கூட நாம் இதை எடுத்துக்கலாம். இது எல்லாமே போலீஸ்காரனை குறை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் மேல் இருக்கின்ற அழுத்தம் காரணமாக அடிப்பார்கள். அந்த அடிக்கிறதுல வந்து ஏதோ ஒரு 1-2 அடி வந்து விபரீதமான இடத்துல பட்டா அவன் வந்து பட்டுன்னு போயிடுறான் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக நாம் வந்து இதை வந்து நிச்சயமாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அப்போ அடிச்சு சாவடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அணுகுகின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அணுகுமுறை இருக்கு இல்லையா, அந்த அணுகுமுறையில மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த அணுகுமுறை மாற்றம் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது போலீஸ் ரிஃபார்ம்ஸ்ல தான் வரும் என்றதுதான் என்னுடைய கருத்து. அப்படி இருந்தால் கூட ஒரு அரசியல் கட்சி வந்து இதை எடுத்து ஒரு போலீஸ் விஷயத்தை வந்து முன்னெடுத்து செல்வது என்பது என்னை பொறுத்தளவு முதல் முறை என்று நான் கருதுவேன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். திரு சீமான் அவர்களும் நேற்று தினம் என்ன கூறினார் என்றால், அந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமார் வீட்டுக்கு சென்று இதுல வந்து மேலதிகாரிகள் தானே தகவல் கொடுக்குறாங்க, அவங்கள வந்து எந்த அரசுமே வந்து கண்டுகொள்வது இல்லையே, இவங்க 5 பேர் வந்து அவங்க உத்தரவின் பேர்ல தானே பிரஷர்ல தானே போய் அடிக்கிறாங்க, அப்ப அவங்கள வந்து கை விட்டுறீங்களேங்கிற ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. இல்ல அது வந்து இப்போ நாம இந்த நியூரம்பர்க் ட்ரையல், அதாவது ஹிட்லர் கீழே இருந்த ட்ரூப்ஸ் வந்து நியூரம்பர்க்ல வந்து அவர்களுக்கு எதிரான இந்த வார் ட்ரையல்ஸ் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல வந்து அவங்க சொன்னாங்க, நாங்க ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம், நாங்க ஒன்றும் தவறு செய்யலையே அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஜட்ஜ் சொல்றாரு, அது பிரச்சனை இல்லைங்க, நீங்க வந்து ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்றீங்கிறது உண்மைதான், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீ மனுஷன் கிடையாது, நீ மனுஷனா மிருகமா, உனக்கு சிந்தனை இருக்கா இல்லையா, அதான் கேள்வியா இருக்குது. அப்போ நீ ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஹியூமன் பீயா இருந்தால், நீ ஒரு மனிதனாக இருந்தால், அந்த மனிதனுடைய மனிதநேயத்தோடு இல்லை என்றால் மனிதனுக்கு இருக்கின்ற அந்த புத்தியில் நீ வந்து யோசிச்சு பார்த்து இந்த முடிவு வந்து சரியான முடிவா தவறான முடிவா என்று யோசிச்சு பார்த்து நீ அதன் பிறகு வந்து செயல்பட வேண்டும். நீ அப்படியே கொண்டு போய் ஒரு கேஸ் சேம்பர்ல கொண்டு போய் போடுறதோ இல்லை என்றால் ஒருத்தர் வந்து அடிச்சு கொள்வதோ வந்து உனக்கு எங்கிருந்து யார் அதிகாரம் கொடுத்தா? அப்கோர்ஸ் அதிகாரிகளை வந்து நம்ம கண்காணிக்க வேண்டும், இல்லை என்றால் ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்ற கருத்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை வந்து அடித்து கொள்வதில் ஆனந்தம் காண்கின்ற இந்த 5 பேர் ஆனாலும் சரி, இல்ல அந்த ஒரு இன்னொரு ரவுடி இருக்கானே, அந்த ஏஎஸ்பி ஒருத்தன் அம்பாசமத்துல இருந்தானே, அந்த மாதிரியான ஒரு நபர்களானாலும் சரி, இவர்களுக்கு எதிராக ஆக்ஷன் நிச்சயமாக வேண்டும் என்றதுதான் நாம் வந்து அது மறுக்க முடியாது. அப்கோர்ஸ் சீனியர் ஆபீசர் மேலே ஆக்ஷன் வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து. இப்ப அரசியல்ல இப்போ திரு விஜய் அவர்கள் இப்போதுதான் ஓரளவு வந்து ஒரு களத்திற்கு வந்திருக்கிறார் என்ற பல நம்ம சமிக்கைகள்லாம் பார்க்க முடியுது. இது வந்து ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆளும் அரசிற்கு? நிச்சயமாக ஏற்படுத்துங்க. அவர் வந்து தெருவில் இருந்தா வந்து அந்த அந்த பக்கமே வந்து போக முடியாது, அந்த அளவுக்கு வந்து தாக்கம் ஏற்படுத்துது இல்லையா. அதாவது அவரு ஒரு கியூரியாசிட்டி வேல்யூ நிச்சயமா இருக்கு விஜய். அடுத்தாக என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். அதாவது இப்போ வந்து இந்த வீட்டுக்கெல்லாம் போறாரு, இது ஒரு அரசியல் பிரச்சனையாக முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி வந்து கஸ்டடியல் டெத் வந்து ஒரு இஷ்யூவாக எடுத்து செல்கிறார்கள். மக்களினுடைய பிரச்சனை அது தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பெரும் பிரச்சனையா இருக்கிறது. வேங்கவேல போய் நிக்கலாம்ல ஒரு, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நிச்சயமாக இந்த இஷ்யூஸ் எடுத்தால் பெரிய ஒரு அளவில் இப்ப சிப்காட் அவர் வந்து இதுல ஒரு தீர்மானமாக வந்திருக்கிறது. அதே மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட் ஒரு தீர்மானமாக அவர் கொண்டு வந்திருக்கிறார் சமீபத்துல. இதெல்லாம் வந்து மக்களை டைரக்டாக பாதிக்கின்ற இஷ்யூ. அப்ப மக்களை பாதிக்கின்ற ஒரு இஷ்யூல வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து தீர்மானங்களை போடுகிறது இல்லை என்றால் களத்தில் நிற்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக மக்கள் அவர்களோடு நிற்பார். அந்த இஷ்யூஸ்க்கான அந்த அஃபெக்டட் மக்கள் வந்து தாராளமாக அவர்களோடு நிற்பார் என்பதுதான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கு. அதாவது மக்களை சார்ந்த மக்களினுடைய பிரச்சனை தான் அது. அதை எப்படி அந்த சிப்காட் வந்து ஒரு மக்களினுடைய இஷ்யூவா இருக்கிறதோ, எப்படி வந்து பரந்தூர் ஏர்போர்ட் என்பது ஒரு மக்களினுடைய இஷ்யூவா இருக்கிறதோ, அந்த நிலம் கையகப்படுத்துறது, அதே மாதிரி தான் இந்த இஷ்யூ வந்து மக்களுடைய இஷ்யூவா இருக்குது. கஸ்டடி இல்லத்தை பத்தி ஒரு அரசியல் கட்சியும் இதுவரை வந்து பெருசாக ஒன்றும் கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் அதிமுக ஆனாலும் திமுக ஆனாலும் மாறி மாறி அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சிகள், பார்க்கின்ற கட்சிகள் எல்லாம் அனுபவம் வாய்ந்த கட்சிகள். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பெரும் ஒரு அக்கறை இல்லை என்று கூற முடியாது. இதை வந்து ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் போலீஸ்காரர்களுடைய தயவு என்றாலும் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் எல்லாரும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல வந்து புதுதாக ஒரு அரசியல் கட்சி சொல்வது இல்லப்பா இதெல்லாம் இட் இஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வருது என்றால் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த மக்களும் விரும்புவார்கள், அந்த மக்கள் வந்து நிச்சயமாக விஜயோடு நிற்பார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை.
நிச்சயமா சார். அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளும் வந்து இப்ப அறிவிப்புகளும் வந்திருக்கு செயற்குழு கூட்டத்துல. இப்போ அடுத்ததாக மாநாடு நடத்தப் போகிறார். செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை மக்களை வந்து சந்திக்கப் போகிறார். இப்படியான பல கட்ட பிரச்சாரங்கள வந்து மேற்கொள்ளப் போவதாக நமக்கு தகவல் வந்திருக்கு. இவைகள் எல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கிறீர்களா? அல்லது இவர் களத்தில் இதுவரை வராதவர், தேர்தலுக்காக களத்தில் வருகிறார், தேர்தலுக்காக மக்களை சந்திக்க வருகிறார் என்ற ஒரு பார்வை திரு விஜய் அவர்கள் மீது வரும் அல்லவா? இல்ல அது பரவாயில்லங்கிறேன். அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு. நீ வந்து அடுத்ததாக களத்துக்கு வர வேண்டும். நாம பல காலமா வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். களத்துக்கு வருவார் வருவார் இதுவரை வரவில்லை. ஆனா அதை வந்து நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்துட்டார் இல்லையா? இப்போ வந்துட்டு ம். நின்னு இப்ப என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். அடுத்ததாக அவர்களுக்கு அவர் கூட இருக்கின்றவர்கள் இல்லையென்றால் அவர் வந்து என்ன பேசுகிறார், என்ன வந்து முன்வைக்க போகிறார் என்பது நிச்சயமாக அனைவரும் வந்து கூர்ந்து கவனித்துத்தான் இருக்கிறார்கள். என்ன செய்ய போறார்கள் இது ஒரு பக்கம். இரண்டாவதாக இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்க இப்ப ஆரம்பிக்க வேண்டும், அப்ப ஆரம்பிக்க வேண்டும், நீங்க நேத்தே ஏன் ஆரம்பிக்கலன்றது நம்ம வந்து நாம் கேட்கலாம். அதுல ம். மாற்றுக்கிறது கிடையாது. பட் என்னை பொறுத்தளவுல வந்து எப்ப ஆரம்பிச்சாலும் நீங்க வந்து சின்சியரா இருக்கீங்களான்னு கேள்வி மட்டும்தான். இல்ல ஒரு ம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு யாராச்சும் போய் ஒரு கூட்டணி வச்சு அதன் பிறகு வந்து நாம ஆட்சிக்கு வந்துடலாம். இல்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு லாபம். இந்த ஒரு மனப்பான்மையில் இருக்காரா? இல்ல சும்மா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் வரும். இல்லை என்றால் அதுக்கு வர காசுகள்லாம் நம்ம வந்து பிளாக் மணி அதில் வந்து ஒயிட் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி வச்சு எண்ணம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாத ஒரு மனிதராக தான் தெரிகிறார். நிச்சயமாக அதனால வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி இப்போ ம். வந்து மாநாடு நடத்துறான்னு சொல்லினா அது பயங்கரமான செலவாகும் மாநாடெல்லாம் ம். நடத்துறது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து வில்லிங்கா இருக்காங்க தானே அந்த ரிசோர்ஸ் ரைஸ் பண்றதுக்கானாலும் சரி இல்ல பாக்கி இருந்த விஷயங்களுக்கானாலும் சரி அவர் ரீசனபிளா இருக்காரு தான். அதாவது நிச்சயமாக நான் அரசியல் களத்துக்கு வந்து விட்டேன், நான் அந்த ஃபீல்டு தான் இருக்க போறேன், நான் நிச்சயமாக வந்து இது வந்து சீரியஸா எடுத்து வருகிறேன் என்ற அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இதுவரை ம். வரவில்லை என்பது நிச்சயமாக அது வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா கூட ஒருவேளை இங்கிருந்தே கூட பிக்கப் பண்ணலாம். என்னை பொறுத்தளவு நிச்சயமாக இந்த சீரியஸாக வேலை பண்ணினா டிஎம்கேனுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் நிச்சயமாக இவருக்கு தான் வந்து சேரும் என்று நான் கருதுகிறேன். ம். ம். இப்போ அந்த செயற்குழு தீர்மானங்களுக்கு பிறகே கூட சில அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்திருந்தார்கள். இவருடைய நிலைப்பாடு கிளியர் கட்டாக இல்லை. மாறாக ம். இவர் நடத்தக்கூடிய இந்த மாநாடாக இருக்கட்டும், அந்த பிரச்சாரங்களாக இருக்கட்டும், அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு ம். பவர காட்டுறதுக்கு தான் இப்படி பண்றாரு. ஒரு பார்கெயின கூட்டுறதுக்கு தான் இப்படி பண்றாரு அப்படின்ற விமர்சனம் நீங்கள் அ அந்த அது கலந்து கொண்ட சபையிலேயே ஒரு அரசியல் விமர்சகர் முன்வைத்திருந்தார். இது பற்றி உங்களோட பார்வை? இல்ல இப்ப நம்ம அது ஒண்ணும் சொல்ல முடியாத இடத்துல தான் இருக்கோம். ஏன்னா இப்ப டிசம்பரோ, ஜனவரியோ அப்பதான் கூட்டணிகள் எல்லாம் உருவாகும் என்று நான் கருதுகிறேன். டெஃபினட்டாக நமக்கு இப்போதைக்கு நமக்கு இப்போதைக்கு என்ன தெரியுது? எடப்பாடி பழனிசாமி ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப நானும் ம். அது சொல்லலாம் இல்லையா? இவர் வந்து இவருடைய மவுசு காட்டுறதுக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்லலாம். பட் அதிமுக ம். வந்து எஸ்டாப்ளிஷ் கட்சி நம்ம அது ம். அப்படி பேச மாட்டோம். ஆனா விஜய் வரும்போது அது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, வரணும் கிடையாது. இதுவரை அவர் ம். ஒன்றும் செய்யவில்லை என்றதுதான். ம். அப்போ அந்த ஒரு கிரெசெண்டோ என்னை பொறுத்தவரை இப்ப என்ன விஜய் யோசிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரெசெண்டோல கொண்டு போய் நிறுத்தலாம். அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு பயணம் மாதிரி ஆரம்பிச்சு இல்லை என்றால் ஒரு இந்த மாதிரி அஜிடேஷன்ஸ் எல்லாம் நடத்தி கொண்டு கடைசியில வந்து ஜனவரியில வந்து ம். ஜனநாயகம் வந்துரும் அது படம் வந்துரும் படம் மூலியமாக நான் கம்யூனிகேட் பண்ண வேண்டியதெல்லாம் நான் கம்யூனிகேட் பண்ணிடுவேன் என்ற அந்த இடத்துல இருந்து கூட அவர் யோசிக்கலாம். அப்ப அது ம். எப்படி யூஸ் ஆகும் அந்த ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து இப்போ வேற ஏதாச்சும் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா இதெல்லாம் நமக்கு அப்பதான் தெரியும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். என்றால் ம். பாஜக அந்த மாதிரி ஒரு கிடுக்குப்பிடியை வந்து அந்த கட்சியில் போட்டு வச்சிருக்கிறது. ஆனால் அது வந்து அதிமுக தொண்டரும் விரும்பவில்லை. நிச்சயமாக மதிமுக தேமுதிக ஆனாலும் சரி பாமக ஆனாலும் சரி இவர்களும் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன் அது கொண்டு பிஜேபி கூட நடுவில் நிறுத்திட்டு அவர் தோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாங்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுதான் என்னை பொறுத்தவரை பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த ஒரு கூட்டணியில் வந்து நிச்சயமாக விஜய் போய் சேர முடியாது. அது பாஜக ம். இருக்கின்ற கூட்டணியில் வந்து நிச்சயமாக விஜய் போய் சேர முடியாது. அவர் அப்படி சேர்ந்து விட்டால் அதோட அரோகரா தான் அரசியல் எதிர்காலம் என்பது முடிந்துவிடும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ விஜய் அவர்களோடு இருப்பவர்கள், குறிப்பாக ஆதவ அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இப்ப ஐஆர்எஸ் இப்போ ம். சமீபத்தில ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாரு. இவர்களை பற்றி எல்லாம் உடன் இருப்பவர்கள் பற்றி எல்லாம் விமர்சனம் வருகிறது. ஒரு நேற்று தினம் தனியார் யூடியூப் சேனல்லே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி அளித்திருந்தார் பிரத்யேகமாக. அதில் திரு ஆதவ அர்ஜுனாவை மறைமுகமாக கடுமையாக சாடியிருந்தார். ம். அவர் வந்து ஒரு பெர்சனல் அஜெண்டாவோட செயல்படக்கூடியவர். யார் உன்னுடைய பெர்சனல் அஜெண்டாவை ஏன் என் மீது திணிக்கிற? நான் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும்னு நான் வந்து ஒரு நிர்பந்தம் இருக்கா? அது என்ன போஸ்ட்? ஒண்ணுமே செல்லா காசான போஸ்ட். நீங்களாவே ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி எங்க மேல திணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன் வச்சிருந்தாரு. அப்போ அது போன்ற நபர்களை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அடுத்த கட்ட தலைவர்களாக வைத்திருக்கும் பொழுது, அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம்
வந்து உயர்ந்ததாக இருக்குமா, சரியான பாதையில இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இது ஏறத்தாழ ஜெயலலிதாவுடைய கட்சி மாதிரி தானங்க இருக்குது. ஜெயலலிதா என்பது 100, பாக்கி எல்லாமே ஜீரோஸ். அதே மாதிரி தான் இப்போ விஜய் என்பது 100, பாக்கி எல்லாமே ஜீரோஸ். அந்த மாதிரி தான் அவர் வச்சிருக்கிறாரு. வேற அதுக்கு மேல அவர் வேணும்னு அவர் விருப்பப்பட கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இல்லை என்றால் அந்த அளவுக்கு வந்து அவர் டிஸ்கஷன் எல்லாம் இறங்கி எல்லாத்துக்கிட்டையும் 4 பேர்கிட்ட பேசி அப்புறம் அதற்கான ஒரு யுக்தியை வந்து அவர் வந்து தயாரித்திருக்கிறார். இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ற நபர் வந்து தேமுதிக ஆரம்பிக்கிற காலத்தில் தேமுதிக போயிருந்தாரு. அதுக்கு முன்னாலேயே விஜயகாந்த் ஏறத்தால ஒரு ஒரு வருட காலம் வந்து தமிழக மேம்பாடு பயணித்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படைக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாலேயே வந்து ஃபேன்ஸ் அசோசியேஷன் எல்லாம் பார்த்து நீங்க வந்து ஃபேன்ஸாக இருக்கிறீங்களா இல்ல அரசியல் கட்சிக்கு வர விரும்புறீங்களா, அதெல்லாம் கேட்டு அது சிலர் வந்து வர விரும்பவில்லை. இதெல்லாம் முடித்த பிறகுதான் அவர் வந்து கொண்டு வருகிறார், ஒரு அரசியல் கட்சியை தொடர்றாரு. அப்படி கிடையாதுங்க. இங்க வந்து நான் இருக்கேன்ப்பா, நான் வந்து என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தப்புன்னு ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருவேன், பாக்கி எல்லாமே எவன் வேணாலும் வந்து உட்கார்ந்துட்டு. ஆனா திரும்ப சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்து நம்மளுடைய அதிகாரத்துல அரசியல் சாசன சட்டத்தில் கிடையாது. டெப்டி பிரைம் மினிஸ்டர் எப்படி இல்லையோ அதே மாதிரி டெப்டி சீஃப் மினிஸ்டர் கிடையாது. அதுக்கு பிரத்யேகமான ஒரு அதிகாரம் கிடையாது. ஆனா மக்களுக்கு சொல்லிக்கிறதுக்காக நீங்க ஒரு அதிகாரமயமா இருக்கிறதுக்கு ஒரு சான்றாக வேணால் அது இருக்கலாமே தவிர அதை தாண்டி ஒண்ணு கிடையாது. ஜஸ்ட் நாமினல் போஸ்ட்னு சொல்ல வரீங்க? ஆமா, டெப்டி சிஎம் என்பது நாமினல் போஸ்ட். சிஎம் அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதுக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கிறது. அதுல வேணா நீங்க ப்ரையாரிட்டியில, அதாவது ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ்ல வேணா நீங்க வந்து நம்பர் 2 இருக்கலாம். அந்த நம்பர் 2க்கு வந்து யூஸ்வலா ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேராசிரியர் இருந்தாரு. பேராசிரியர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் நம்பர் 2 இருந்தாரு. அப்ப நம்பர் 3 வந்து ஆர்காட்டரா இருந்தாரு. அது வந்து ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ்ல வந்து நீங்க அந்த இடத்துல வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் என்ற அந்த இது வேணா போடலாம், அதுல தவறு இல்லை. ஆனால் அது வந்து அரசியல் சாசன சட்ட பிரகாரம் அப்படி ஒரு போஸ்டிங்கே கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. தேர்தலில் 4 முனை போட்டி என்பது ஓரளவு இறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவர் தனியாகத்தான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நேரிடும் போல தெரிகிறது. இவர் தலைமை ஏற்று யாரும் வருவதற்கு சாத்தியங்கள் இருப்பது போல இதுவரை நமக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இலகுவான ஒரு வெற்றியை தந்து விடுவார், அஇஅதிமுகவோட ஓட்டை கணிசமாக உடைப்பார் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது. இது 2 இடத்துலையும் கூறலாம் இல்லையா? அதாவது திமுகவினுடைய ஓட்டும் உடைப்பார் இல்லையா? அதாவது அப்படின்னா என்னை பொறுத்தளவுல வந்து இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஆனாலும் சரி, ஓரளவுக்கு வந்து திமுக இருக்கிற இளைஞர்கள் கூட டிசல்யூஷன் இளைஞர்களோட இந்த பக்கம் வரலாம். அது என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்குன்னு நமக்கு இன்னும் சொல்ல முடியாதுங்க. சிலர் வந்து சொல்றாங்க 8%, 10%, 15%. இப்ப அருள்ராஜுக்கு நீங்க குறிப்பிட்ட அந்த நம்பர் இருக்காலே IRS அதிகாரி, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் 32 பாரு. சோ எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியாது. ஆனால் எல்லாம் யூகங்கள் தான். எல்லாம் வந்து நான் சர்வே எடுத்தேன், நீ சர்வே எடுத்த, இதேதான் போயிட்டு இருக்குது. நீங்க சர்வே எடுத்து 1,00,000 பேர்ல நீங்க சர்வே எடுத்தா கூட கடைசியில் வந்து உண்மையே மக்கள் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவும் இருக்காது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு ஒரு டிராக்ஷன் இருக்குதுன்றது யாரும் மறுக்க முடியாது. இளைஞர் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கிறது யாரும் மறுக்க முடியாது. அப்ப இந்த 2 ஃபேக்டரை வச்சு என்னை பொறுத்தளவு 10% 12% வந்து வர்றதுக்கு தாராளமாக வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். அதுதான் அவருடைய ரியல் ஸ்ட்ரென்த் என்று நான் கருதுகிறேன். அப்போ பெரிய ஒரு அலைஸ் இல்லாம நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த கூட்டணி இல்லாமல், இல்லை என்றால் யாரும் வர தயங்குகின்ற இந்த சூழ்நிலையில் வந்து அவருக்கு எப்ப அந்த வந்து அவர் பிக்ஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக 2026 தேர்தலில் எந்த பெர்சன்டேஜ் வருதோ அந்த பெர்சன்டேஜுக்கு பிறகுதான் மக்கள் வந்து, இல்லை என்றால் அரசியல் கட்சிகள் வந்து அவர் பக்கம் நகர்க்கான அந்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றிங்க. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.